Hi friends, welcome to Fabulous Chef. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீட்டில் யூஸ்வலி சாப்பாடு மிச்சமானா நம்ம ஏதோ ஒரு தாளிச்சு சாப்பாடு பண்ணி அதை எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி மிச்சமான ரைஸ் வச்சு நம்ம ஒரு சூப்பரான எக் ரைஸ் பண்ணலாங்க. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெஜிடபிள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு 10 வெள்ளை பூண்டை நல்லா 1-2 தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுருங்க. அந்த பூண்டு வாசமெல்லாம் நல்லா எண்ணெயில் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் வணக்கினாலே போதும். இப்போ நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 8 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி முட்டையை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே முட்டை சேர்க்குறப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக கப்பில் போட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்றா போட்டு சேர்க்குறப்போ ஏதோ ஒரு முட்டை கெட்டிருந்தா கூட உங்களுக்கு அந்த ரெசிபியே ஸ்பாயில் ஆயிரும். அதனால் ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி கப்பில் ஊற்றி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேனில் ஊற்றி செய்கிறது நல்லது. இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ அந்த முட்டையெல்லாம் நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா பெரிய பெரிய பீசஸாக வர மாதிரி ஸ்லோவில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டையெல்லாம் நல்லா பெரிய பெரிய பீசஸாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப உதிரியாக போகாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் உப்பு மிளகு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நம்ம மிச்சமான வெள்ளை சாப்பாடு இருந்தால் அதை நல்லா இந்த மாதிரி உதிரியாக பண்ணிவிட்டு இந்த முட்டை பொரியலில் சேர்த்துக்கோங்க. அளவளவாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முட்டை சாப்பாடு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரைஸ் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் சாதத்துக்கு தகுந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சாதம் நிறையா இருக்கிறதுனால 8 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சாதம் நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க.
இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அஜினோமோட்டோ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஆவி பறக்க சூடாயிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக சூடாக நம்ம முட்டை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் சாப்பாடு மிச்சமானா நீங்களும் இந்த முட்டை ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் சாப்பாடெல்லாம் டக்குன்னு காலி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.